ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதிலிபி ஆப்பில் நான் தொடர்ந்து கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கதைகளை நான் உங்களுக்கு வாய்ஸுடன் தருகிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். கதையின் பெயர் கனவே கலையாதே. அலாரம் அடிக்க ஆரம்பிப்பது. 6 மணி. வேக வேகமாக ஸ்வேதா எழுவது. பிரஷ் பண்ணி காப்பி போட்டு கணவன் கணேஷை எழுப்புவது. ஸ்வேதா ஒரு அழகான இளம் மனைவி. திருமணமாகி 1 வருடம் முடிவடைகிறது. கணவன் கணேஷ் ஐடி கம்பெனியில் வேலை செய்வது. இருவரும் சந்தோஷமாக தங்கள் இல்லறத்தை நடத்தி வருகின்றனர். சீக்கிரமா டிஃபன் எடுத்துட்டு வா, ஆஃபீஸுக்கு நேரமாச்சு என்று கூற ஸ்வேதா வேகமாக தயார் செய்த இட்லி சட்னியை டேபிளில் வைப்பது. லஞ்சை டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கொண்டே இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி என்று நினைவுபடுத்த கணேஷ் அவளை கட்டி அணைத்து முத்தமிடுவது. கண்டிப்பா வந்துடுவேன் என்று நைட் ஜமாச்சிலா என்றவாறு பைக்கை எடுத்து வெளியேறுவது. கணேஷ் காலேஜில் படித்து காதல் செய்து பெற்றோரின் அனுமதியுடன் திருமணம் செய்து 1 வருடம் முடிந்ததை நினைத்து ஸ்வேதா மகிழ்ச்சியோடு இருப்பது. கணேஷ் ஆபீஸிலிருந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வருவது. மல்லிகைப்பூ மற்றும் சீட்ஸை ஸ்வேதாவிடம் தந்து தான் கொண்டு வந்த புதிய பட்டு சேலையை அவளை அணிந்து கொண்டு வருமாறு கன்னத்தை கடிப்பது. எப்ப பாரு இதே வேலை என்று அழுத்து கொண்டவாறு ரூமுக்குள் செல்வது. அவளை பின்தொடரும் கணேஷ் அவள் பின்னால் இருந்து அனைத்து முத்தமிட்டு கட்டிலில் கூடுவது. ஸ்வேதா குளித்து முடித்து கூடவே ட்ரெஸ் மாற்றி கணேஷுடன் வெளியில் செல்வது. அங்கு நான்வெஜ் ஹோட்டலுக்கு சென்று பிரியாணி மற்றும் சிக்கன் சைட் டிஷ்களை ஒரு பிடித்து ஐஸ்கிரீம் சாண்ட்விச் என கேட்கும் அனைத்தையும் கணேஷ் அவளுக்கு வாங்கி தருவது. சந்தோஷத்தில் ஸ்வேதா, ஐ லவ் யூ கணேஷ், நீ கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஜென்மம் ஒன்று தான், அதில் நீயே எனக்கு லவ்வராகவும் புருஷனாகவும் வர வேண்டும் என கடவுளிடம் கோரிக்கை வைப்பதாக அவனை கட்டி அணைத்தவாறு பைக்கில் செல்வது. தூரத்திலிருந்து போன் ரிங்டோன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க தூக்கம் கலைந்த ஸ்வேதா போனை சென்று எடுப்பது. எதிரில் இருந்த ஆள், நீங்க தான் ஸ்வேதாவா? உங்க ஹஸ்பண்ட் கணேஷ் பஸ் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு, நீங்க உடனே பாடி வாங்கிக்கோங்க என்று கூற ஸ்வேதா மயங்கி விழுவது. இத்தனை நேரம் தான் கண்டது கனவாக உணர்ந்த ஸ்வேதா, இந்த கனவு என் வாழ்வு கலையாமல் நின்றிருந்தால் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும். கடவுளே, உனக்கு கண் இல்லையா? அழகான கணவனையே காதலனாக கொடுத்து பறித்து கொண்டாயே. எத்தனையோ மனம் பொருந்தாத தம்பதிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களை போன்ற அன்பான ஒற்றுமையான தம்பதிகளை பிரித்து விட்டாயே என்று தலையில் அடித்து அடுவது. ஏனோ உலகத்தில் அழகான அன்பு உடைந்து போகிறது. பொருந்தாத ஜென்மங்கள் சண்டையிட்டு வாழ்கின்றன. உங்கள் மீனா. இது போன்ற கதைகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.